16 வயது சிறுமியை காதலிச்ச இளைஞரை நடு ரோட்டில் ஓட வெட்டி கொலை பண்ணிருக்கு ஒரு கேங். அக்காவின் காதலனுக்கு 15 வயது தம்பி போட்ட பகீர் கொலை திட்டத்தின் பின்னணி என்ன? 16 வயது அக்காவின் காதலனை நடு ரோட்டில் ஓட வெட்டி கொன்ற 15 வயது பள்ளி மாணவனின் பகீர் செயல்தான் இன்று ஒட்டுமொத்த திருச்செந்தூரையும் திகிலடைய வைத்திருக்கிறது. அக்காவை அழைத்துக் கொண்டு பாண்டிச்சேரிக்கு லவ் ட்ரிப் சென்ற ஆத்திரத்தில் வருங்கால அத்தானை அறுத்து போட போவதாக வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டு இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்கிறார் அந்த சிறுவன். அதுவும் சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க தந்தையின் வழிகாட்டுதலின்படி இந்த கொலையை பிசுறு தட்டாமல் செய்து முடித்ததாக சொல்லப்படுகிறது. கொல்லப்பட்டவர் மணிகண்டன். 25 வயதான இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர். எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனால் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து பேசி பழகி வந்துள்ளனர். இந்த விவகாரம் பெண்ணின் குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கிறது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றபோதும் காதல் என்ற வார்த்தையை கெட்ட வார்த்தையாகவே கேட்டு பழகிய சமூகம் இந்த காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்பு போன்ற பல விஷயங்களோடு மணிகண்டனை ஒப்பிட்டு நிராகரித்துள்ளனர். இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் மணிகண்டனும் 16 வயது சிறுமியும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய முயன்றனர். ஆனால் அந்த பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையாததால் போலீசார் திருமணத்தை தடுத்து நிறுத்தி வழக்கு ஏதும் பதியாமல் இருவரையும் பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் பெண் வீட்டார் மணிகண்டன் மீது கடும் கோபத்தில் இருந்ததால் தற்காப்புக்காக திருச்செந்தூரில் இருந்து ஆலந்தலை கிராமத்திற்கு இருப்பிடத்தை மாற்றியுள்ளார். ஆனாலும் காதலை கைவிடவில்லை. தொடர்ந்து அந்த சிறுமியுடன் பேசி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தோழி வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்ற சிறுமி அதன் பிறகு 2 நாட்கள் கழித்துதான் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனை அடுத்து குடும்பத்தார் விசாரித்த போது அந்த சிறுமி தோழி வீட்டிற்கு செல்லவில்லை என்றும் மணிகண்டனுடன் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு லவ் ட்ரிப் சென்றதும் தெரிய வந்தது. இதனால் கடுப்பான குடும்பத்தினர் காதலை கைவிடும்படி மிரட்டியுள்ளனர். அப்பொழுது என்னை வேறு யாருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் தாலியை கழட்டி வச்சுட்டு வந்துடுவேன் என பிடிவாதமாக கூறியிருக்கிறார் அந்த சிறுமி. அந்த வார்த்தைகளில் கடுப்பான குடும்பத்தினர் மொத்த ஆத்திரத்தையும் மணிகண்டன் மீது திருப்பியுள்ளனர். மகளை இப்படி ஆட்டி படைக்கும் மணிகண்டனை கொன்று வீச நினைத்து களம் கண்டுள்ளனர். இதற்கு ஒரு வழக்கறிஞர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க சிறுமியின் தந்தையோ கொலைக்கு தேவையான முழு உதவியையும் செய்து கொடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவத்தன்று மணிகண்டனை கொலை செய்ய போவதாக வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு நண்பர்களுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார் அந்த 15 வயது சிறுவன். சம்பவத்தன்று வேலைக்கு செல்ல வீட்டில் இருந்து பைக்கில் புறப்பட்ட மணிகண்டனை தோப்பூர் அருகே இடைமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென வெட்டத் தொடங்கியுள்ளது. அங்கிருந்து தப்பி பைக்கை வழியிலேயே போட்டுவிட்டு ஒரு மரக்கடைக்குள் நுழைந்திருக்கிறார். ஆனாலும் விடாத சில்வண்டு பாய்ஸ் மணிகண்டனை மரக்கடையில் வைத்தே வெட்டி கொலை செய்திருக்கிறது. அந்த பொண்ணுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீ யாருக்கு கட்டி வச்சாலும் தாலியை கழட்டி வச்சுட்டு நான் மணி கூட தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்பா சொல்லியிருக்காரு, மணி உயிரோட இருந்தா தானே நீ மணி கூட ஓடுவ, மணியை நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு என் கூட பிறந்த மூத்தக்கா பையனுக்கு ஃபோன் பண்ணி, உன் சித்தி பையனை இந்த ஊரை விட்டு போக சொல்லுதியா என்ன, இல்லைன்னா எங்கள் கையில் கூலிப்படை இருக்கு, ராமச்சந்திர வக்கீல் சொல்லிட்டாரு, சின்ன வயசு பையனை வச்சு கொலை பண்ணுனா கேஸே நிற்காது, துணிச்சலாக வச்சு செய்யுங்க, நம்ம பார்த்துக்கிடலாம், உங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி இப்போ செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு 9:30 மணிக்கு எங்கள் அக்கா பையனை ஆலந்தவளை ரோட்டில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு
சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க 3 பேரையும் இது பண்ணணும். ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கௌரவ குறைச்சத்தை பார்த்து இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. 4 பொட்ட பிள்ளைகள் ரோட்ல நிக்கி, இப்போ தாய் தப்புன்னு ரோட்ல நிக்காங்க. சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு சரியான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும். அந்த பையன் இறந்து போன பையனுக்கு சரியான நீதி கிடைக்கணும். சின்ன பையன் 18 வயசு பையன் 10 அடிக்கிற பையன் கொலை பண்ணிட்டான்னு வெளியே விடாதீங்க. அவ அப்பன் காரணம் ராமச்சந்திர வக்கீல் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பையனோட பெரியம்மா மகன் கோர்ட்ல வேலை பார்க்காரு. அந்த ஆளு இவ்வளவுக்கு காரணம். அவ குடும்பமே இதுக்கு காரணம். பெரியப்பா நல்ல வசதியில இருக்காரு, பரமசுவம். அவ அத்தை புருஷன் வைகுண்டம். எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம். யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தைரியமா போட்டு விடு, கொலை பண்ணுங்க, நம்மள கூட அவங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த தாலுகா போலீசார் தீவிர விசாரணை நடத்தி காதல் விவகாரத்தில் இளைஞரை வெட்டி படுகொலை செய்த சிறுமியின் தந்தை நட்டார், சிறுமியின் 15 வயதான தம்பி உட்பட 4 பேரை கைது செய்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.